போகிறோன்னா எவேட் தான் பார்க்க போகிறோம். இதில் அப்படி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுலேயும் யூஜிசி இருக்குது, வைன் டாக்னு. அதாவது உங்களுக்கு யூஜிசி டைமிங் தெரியலன்னா நான் உங்களுக்காக யூஜிசி டைமிங்கை சொல்கிறேன். அது வந்து இந்தியா டைம் இதுக்கு சொல்கிறேன், எனக்கு மற்ற கண்ட்ரி டைம் தெரியாது. நைட்டு 9 o'clock 9:30 9 o'clock தெரியல, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி 9 o'clock தான். அப்போ நான் அப்படியே அப்படியே 480 மேலே இருந்துச்சு ஸ்டாக்கு. 4800 மேலே தான் இருந்துச்சு ஸ்டாக்கு. வேணா பாருங்கள், என்னை சுற்றி இந்த வயலை கொண்டா இருக்காங்கல்ல, இதுதான் இங்கே இருக்கிற யூஜிசி. இவன் நேரம் நம்ம மண்டை மேலே ஏறி உட்காந்துப்பான். ஓ ஷீட், இங்கே ரீச் பண்ணுறதுன்றப்ப எனக்கு கிளிச்சு வந்துடுச்சு. இவன் வந்து நம்ம மண்டையில் ஏறி உட்காந்துப்பான். இப்போ என் மண்டைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கத்துற மாதிரி இருக்குல்ல, இப்போ என்னை சுற்றி ஒரு மாதிரி அந்த விப்பு மாதிரி வந்துருக்கு. அவன் இருக்கிறப்ப அவன் நேரம் மண்டையில் ஏறி உட்காந்துப்பான். அந்த கத்துறது மட்டும்தான் இருக்கும். அது டேரெக்டாக ஹெட் ஆக்சஸ் சரியாக போனால் நல்லது. இதே போகிறாங்க இதே போகிறாங்க. அது டேரெக்டாக ஹெட் ஆக்சஸ் சரியாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் அந்த 3 மணிக்குள்ளே இருக்கிறதுனால ஃப்ளேம் த்ரோவரில் தான் அசால்ட்டாக நம்மளால் பாயிண்ட் எடுக்க முடியும். இல்லாட்டி காப்பி ரைட். அப்புறம் நேற்றுக்கு ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுட்டு சில பேர் யோசிச்சிருக்கலாம். வீடியோ இருந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு காலைல பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஏன்னா நேற்று அறிவு கிட்ட கூலர் எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது. அது வந்து வச்சுட்டு விளாண்டோன்னா ஃபோன் சூடாகாதுன்னு ஆன் பண்ணி விடுவேன். அது நான் பேசுகிறதே கேட்க வைக்கல. நான் பேசுகிறது இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. பேர்ன் ஐட்டம் டு கெட் பாயிண்ட் எங்கே இருக்குது? வைனே இங்கே வாடா, வைனை கொண்டா. வைனை கொண்டா. இந்த வைனை கொண்டாடுறது நம்ம தான் அடிக்கணும். நான் அடிக்கிறேன் அந்த வைனை கண்டா. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஈஸி சாட், ஈஸி. இதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்குள்ளே பாயிண்ட் எடுத்துடும் பாருங்கள். இந்த வைனை கொண்டா ஈவெண்ட் வந்துச்சுன்னா தான் இதுல ஈஸி என்ன கேட்டால். இதாக இப்போ நான் நைட்டு போய் அந்த யூஜிசியை மட்டும் தான் கிளைம் பண்ண வேண்டியது இருக்குது மிச்சம். அவ்வளோதான். நேற்றுக்கு டைனோ டேமர்ஸ்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், முன்னாடி விளாண்ட கேமு. இப்போ இங்கே காப்பி ரைட்டை போட்டு என்னை டென்ஷன் ஏற்றி விட்டுருக்கானுங்க. என்னத்தான் பண்ணேன் சொல்லுங்கள். காப்பி ரைட் போட்டதுனால நானும் என் வீடியோ தூக்க வேண்டியதாகிடுச்சு. 3 காப்பி ரைட் இருந்துச்சுன்னா சேனலே இது பண்ணிவிடுவானுங்க. ஒரு நிமிஷம் ஒரே ஓகே. இந்த பாயிண்ட் கிடச்சது பிறகு நம்ம டேரெக்டாக நைட் டைமில் போய் அந்த 9 மணி டைமில் போய் ஜாயின் பண்ணோன்னா, ஜாயின் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணோன்னா முடிஞ்சு. இந்த ஃபுட்டு கிராபிங்கு என்னால் 2 தான் மேக்ஸிமம் எடுக்க முடியுது. ஓகே ஏங்க, இப்போ தான் பிளாக் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை, இப்போ வெளியே டேரெக்டாக வைக்கணும் கிடையாது. ஆனால் ஈஸி தாங்க. அந்த பிளாக்ல ஒரு டைம் வந்து மினிமம் வந்து 200 மெம்பர்ஸ் இருப்பானுங்க, மேக்ஸிமம் 600 தான். அது டோட்டல் ஸ்டாக்கே 5000 அந்த அளவுக்கு அந்த கணக்கில் வருது. ஃபுட்டு எடுத்தால் சாப்பாடு கிடைக்குது, பாயிண்ட் கிடைக்குதான்னு தெரில. ஏன் எனக்கு தூக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண, நம்ம நைட்டு தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஆனால் நைட்டு கண்டினியூ பண்ணால் செருப்பால் அடிப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. அது எனக்கு தெரியும். இப்போ என்னத்த பண்ணேன், சரி நான் போய் வேறு எங்கேயாவது கேமு போய் கண்டினியூ பண்ணேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அதை ஓஜி பிளேட் பால் கேம் தான் வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் கான்செப்ட் தெரியும் தான் நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச்சுக்குள்ளே போயிட்டு
நம்மக்கிட்ட ஒரு கட்டான் இல்லை கத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம ஓகே இப்போ நான் உள்ளே போய் பண்ணி காட்டுறேன். அங்கே ஒரு பாலை நம்ம தட்டி தட்டி விட்டுட்ருப்போம். அந்த பால் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அப்படியே அது நம்ம பக்கத்தில் வந்து அடுத்த செகண்டே நம்ம இந்த இப்போ நீங்களே பார்த்து கற்றுக்கங்க. டேப்பு தான். ஓகே இப்போதைக்கு அந்த பால் வந்து அப்படியே ஒயிட் கலரில் தான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பால் ரெட் கலரில் வரணும், அந்த எனிமீஸ் ரெட் கலரில் ஆகக்கூடாது. இந்த இப்போ வருது பாருங்க, அவ்வளோதான் தட்டி விட்டாச்சு. ஹெல்மெட் பண்ணிட்டான் அவனை. ஓகே கைஸ் அது வருதா இல்லையா? வருது. டபுள் எலிமினேஷனா? ஐயோ நான் தானா? ஏய் நான் தானா? ராம்பேஜ் நம்ம ரியாக்ஷன் டைம் கரெக்டாக இருக்கணும். அதை பண்ணணுன்னா இப்போ அவன்கிட்ட என்கிட்ட தான் வந்தே ஆகணும். அது ஓகே ஆனால் பார்த்து பண்ணணும் இதெல்லாம். இதை பாருங்க, நான் கொஞ்சம் முன்னாடியே தட்டி இருக்கணும். பரவாயில்ல, ரேம்பேஜ் வரைக்கும் பண்ணோம்ல, அது போதும் நம்மளுக்கு. எனக்கு ஆனால் வைன் டேகை விட இந்த வைனை கொண்டாதான் பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குல்ல? ஓகே ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஜானி வெர்ட்டுன்னு எவனையும் அடித்தோம்னா நம்மளுக்கு இது கிடைக்குமா? நான் ரெட் கலரில் மாறினாலுமே என்ன தான் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி டேஷ் பண்ணுற எபிலிட்டியெல்லாம் இருக்குது. இது அப்புறம் பிளாக்கு. ஏன் தெரியாமல் அழுத்தி விட்டேனே. நான் முன்னாடியே அழுத்திட்டேன் கொஞ்சம். அந்த வைன் டேக் டேரெக்டாக ஹெட் ஆக்சஸரிக்கு போச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னோடய நெபுலா அப்படி எடுத்துகிட்டு வந்துடும். கைஸ் நேற்றுக்கு கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டுக்கு அந்த 9 மணி டைமில் கால் பண்ணி வர வச்சேன். அவனை வர வச்சுட்டு இதை மாட்டிக்கிட சூப்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த 3 போயிடும், அதனால் எனக்கு வேணான்னு சொல்கிறான். ரீஸ்பான் வேறு இல்லையா? எனக்கு இந்த கிளிச்சு வந்துருச்சு. போயிடுச்சு கிளிச்சு. அவங்க இன்டென்ஸாக பேட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தருது. அவங்க ஸ்பெக்டேட் பண்ணுற ஆப்ஷன் ஏதாவது இருக்குது? ஸ்கில்லு, ஸ்கின்ஸு, எமௌண்ட்டு எதுவும் இல்லை. கத்தி அவ்வளோக்கு முக்கியமே இல்லை. கத்தி எதுக்கு முக்கியமாக இருக்கும்னா அந்த நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்கள அந்த பாலை, அப்போ அது ஸ்பீடாக போகிறதுக்கு தான் வந்து தேவைப்படும். டபுள் ஜம்ப்பு தம்பி, இதெல்லாம் ஃப்ளெக்ஸிங்ப்பா. கோர் பிளாக்ஸு ஹெட்லெஸ்ஸு ஓடு. கோர் பிளாக்ஸு ஹெட்லெஸ் இவனுக்கும். ஏன்டா எங்களுக்குன்னே வரீங்க? நான் கண்ட்ரிலாம் காட்டுதுப்பா. அப்போ நான் இருங்க வரேன். எப்பா க்ரீன் பிரியாணி எந்த நாடுப்பா? என்ன கண்ட்ரின்னு எனக்கு தெரியல. ஓகே ஷின் த ரெட் நூப். இவங்க பக்கத்தில் நம்ம நிற்கக்கூடாது முக்கியமாக, யார் பக்கத்துலேயும். ஏன்னா அவனுங்க அடித்து அடுத்த சைடு நம்ம பக்கத்தில் பால் வரும். அது ரொம்ப ரிஸ்கியான திங்கு. வேணும்னா ஒரு இடத்துல சில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம சைடு வந்துச்சுன்னா தட்டி விட. நம்ம சைடு வராத வரைக்கும் நல்லது, வரலனாலும் போரும் அடிக்கும். அதாவது யார் மேலே அடிக்க போதோ அவங்க ரெட் கலரில் தெரிவாங்க. அதே இப்போ எது மேலே அடிக்க போதோ ரெட் கலர் தெரியுது, அவன் மேலே அடிக்க போகுது.
ஏண்டா என் சைடு ஒரு டைம் கூட அனுப்பிச்சி விட மாட்டீங்களாடா? நீங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணி விளாண்டுருங்க. என்னாச்சு? ஹலோ அச் எவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு பார்த்தீங்கல்ல? சார் நான் உள்ளே போயிட்டு திரும்ப நான் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இந்த டைம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல் விஷயமா யார் பக்கத்துலேயும் நிற்கக்கூடாது. இவங்க அடித்து நம்ம சைடு தள்ளி விட்டுறாங்க, பார்த்து இருக்கணும். ஏய், என் சைடு தள்ளி விட்றாதீங்கடா. என் பக்கத்தில் ஏன்டா நிற்கிறீங்க? பெரிய மேப் ஓட் பண்ணால் என்ன வேண்டா? ஓட்டு இல்லை, பெரிய மேப்பாக வச்சுருக்கணும். ஏய், ஜஸ்ட்டு மிஸ் அந்த பிளாக் இருக்கிறதுனால தப்பிச்சேன். அந்த ஷீல்டு நான் சும்மா தெரியாமல் அழுத்தி விட்டேன் தானாகவே. ஹாலோவின் மேப்பாக இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஹியர் வி கோ. டேய், என்னடா இவன் பாஸ் பண்ணிட்டுலாம் வரான்? தம்பி, நீ பாஸ் பண்ணிட்டுலாம் வரக்கூடாதுப்பா. எப்படியோ நான் பிளாக் ஆயித்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, நான் இடையில ஸ்வாட் ரீரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டார்க் பிளேடு கிடச்சிது. ஏன்னா தான் சைலர் பீஸ்லேயும் பிளாக் ஸ்பிட்லேயும் டார்க் பிளேடு இல்லைனாலும் இந்த கேமில் டார்க் பிளேடு வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். ஒன்று அடிச்சுட்டு நம்ம சைடு கூட தள்ளி விடுவானுங்க அவனுங்க. ஏய், அது வேலை கலர் மாறுதே, அது ஒரு நல்லது. ஓ ஷிட், ஏய் அடிச்சனா இல்லையாடா? ஓ நோ, டேய் நான் பிளாக் தான் அழுத்தினேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் ஏஎஃப்கே உலகத்துக்குள்ளே போயிட்டேன். அப்புறமா திரும்ப வெளியே வரலான்னு பார்த்தா புது சர்வரில் இறக்கி விட்டுருச்சு. பரவாயில்ல, இன்னும் வந்துட்டேன். பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேம் மோட்ஸ் அண்ட் வேர்ல்ட்ஸ். ஃப்ரெண்ட் ரிவார்டா? வேணாப்பா சாமி, நீங்கள் உங்கள் வேலையே பாருங்கள். ஓகே, நம்ம இந்த வாண்டட் போஸ்டரில் இருக்கிறவனை பவுண்டி அடிச்சு கொடுத்துட்டோம். நம்ம சூப்பராக இருக்குல்ல? டேய், நான் பிளாக் கொடுத்தேன்டா, ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க? ஓகே, அங்கே சும்மா லாபி நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிறேன்னு காட்டுச்சு. வந்து பார்த்தா இங்கே இருக்கேன். இதுக்கு மேலே பின்னாடி போக முடியாதான்? நல்லது. அதெல்லாம் பெருசாக இருக்குப்பா இடம். நம்ம சைடு எப்போ வேணாலும் தரலாம், சொல்ல முடியாது. ஐயோ, அவன் அடித்தது ஒரு ஏன்ட்ட கூட அனுப்பிச்சி விடும். நான் சொல்லலை. டேய், என்ன பண்ணான் போவேன்? வயசு இப்போ போர் அடிக்குது, திரும்ப ரீரோல் பண்ணேன். இவன் கிடச்சிருக்கான், அதை இவனை யூஸ் பண்ணி பார்ப்போம். கைஸ், இதில் ரைஃபிள்லாம் இருக்குது. ரைஃபிள்லாம் என்ன ரைஃபிள் தெரியுமா? டெட் ரைல்ஸ் ரைஃபிள் இருக்குது. ஸ்பெக்டேட்டா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நெக்ஸ்ட்டு லாயர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லாயர், என்னடா ஒன்றுக்கு மேலே 2 இருக்கு? பாவம் நம்ம லாயர். அவர் பக்கமே அப்போ தான் அடிச்சு விட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்கும்? ஐ திங்க் ப்ரோ இஸ் ரியலி ஸ்கில்டு. யோ ப்ரோ, புக் பண்ணிகிட்டு இருக்க. லாயர் வின் பண்ணிட்டாரு. நாம் இப்போ நோ எபிலிட்டிஸ் தான். கிளாஸியே போங்க, நோ எபிலிட்டிஸ்லாம் எப்படி? நான்லாம் கம்ப்யூட்டரில் இருந்ததுன்னா ஒரு பட்டனை எதுனா சரியாக போயிருக்கும். இவங்க ஒரு பட்டன் ஆயிடுது, நாங்கள் தான் ப்ரோ பிளேயர்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. ஏய், விளாட்டு பாருங்கடா, எங்களுக்கு தானே தெரியுங்க கஷ்டம். நீங்கள் மொபைல் பிளேஸ்லாம் நூ பண்ணுறாங்க வேறு.
பெஸ்ட்டு வே வந்து இங்கே கேம்ப் பிடிக்க வேண்டியதுதான். அன்லெஸ் someone comes here கைண்ட் கூப்பிடு. எங்கடா இருக்குது? நான் அழுத்துனேன்டா. ஓகே, அது ஃபைனல் மேட்ச் ஆஃப் த வீடியோ வச்சுக்கலாம். எப்படியாவது ஜெயிக்கிறோம், எப்படியாவது. இந்த டைம் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கிடச்சாவது இன்றைக்கி ஒரு 2வது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். யாருமே இல்லாமல் நம்ம பாட்டு நீங்கள் போய் நின்னோன்னு வைங்களேன், பைத்தியம்னு சொல்லவே மாட்டாங்க. சொன்ன செருப்பால் அடிச்சுருவோம் நம்ம. அடா பாவிங்களா, சொன்னாதான் இங்கே வருவீங்களாடா. சொல்லாமல் ஒரு இடத்துக்கு கூட வரமாட்டாங்களே இவங்க. சொன்னாலும் வர போகிறது இல்லை. பார்த்துக்கலாம்டா, வாங்கடா. எங்கடா இருக்கு அந்த இது? ஏன் அடிச்சுட்டு நம்மக்கிட்ட வர நிறைய வாய்ப்புகள் உள்ளது. நம்ம இப்போ அந்த பாலை ஸ்பெக்டேட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தங்காலி. அடித்தா சம்டைம்ஸ் பாஸ் ஆகி நின்றுக்குது அது பாட்டுன்னு. அது போல் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஓகே, வருது வருது, எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ், எப்படி அடிச்சிட்டோம் கரெக்டாக. இனிமேட்டாவது கரெக்டாக அடிக்கணும். கொஞ்சம் சனியெல்லாம் வருது, என்ன டென்ஷன் ஏற்ற. இப்போ அது துரத்தி விட்டாலும் சரிப்பட்டு வரும். கைஸ், சிக்கன் ஈட்ஸ் சிக்கன் பார்த்துருக்கீங்களா? இப்போ நடந்துட்டு இருக்குது என் கண்ணு முன்னாடியே. யோ, கரெக்டாக இருக்கணும். அது எப்போ வேணாலும் வந்து அடிக்கும்னு. Oh no, chicken eats chicken. Cannibalism is happening, bro. ஓகே, நாங்கள் அந்த சனி எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இங்கே மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு போல். இதுதான் கடைசி மேட்ச். ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறோம், ஜெயிக்கலனாலும். ஓகே ஓகே, லாக்இன் ஷாட், லாக்இன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இங்கே ஏதோ சீக்ரெட்டாக இருக்குது. இவன் தானா சீக்ரெட்டாக இருக்குதுன்னு ஏதோ புது ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டு மண்டை மேலே ஏறி நின்றுக்கலாமா? தம்பி, உன் மண்டை மேலே காட்டுப்பா. பால் எங்கேருந்து வருதுன்னு தெரிலையே. பார்த்துட்டேன். ஓ பொடி. டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? எங்கேதான் அவன் வரான் 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 வரான். கரெக்டாக அடிச்சிட்டோம். இந்த டைம் நான் லாக்இன்ல உட்காந்துருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் கரெக்டாக அடிச்சிடணும். இங்கே அப்படியே சந்தில் உட்காந்துருந்தோன்னா கரெக்டாக பார்த்து அடிச்சிக்கலாம். இவங்க ஏதோ பிடிச்சி தட்டி விட்றானுங்க, அதுதான் பார்த்துட்டு பயம். ஓஷி, தலையில் ஏதோ உட்காருதுன்னு தட்டி விட்ற நேரத்தில் வந்து தலைச்சி விட்டாங்களேயா. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். வைன கொண்டாட்டேருந்து பாய் இதோட. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.